ஒரு பாட்டோட தலைப்பை மட்டும் வச்சு அதை பத்தி நாம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும்? வாங்க பார்க்கலாம். ஒரே ஒரு சின்ன தகவல் தான், ஆனா அதுக்குள்ள எவ்ளோ விஷயம் இருக்குன்னு பாப்போமா? நம்மகிட்ட இருக்கிறது இந்த ஒரு யூடியூப் வீடியோவோட டைட்டில் தான். இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போம். சரி, இதை ஒரு பசில் மாதிரி டீல் பண்ணலாம். ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு பார்க்கலாம் வாங்க. நமக்கு தேவையான முக்கியமான க்ளூ பாத்தீங்கன்னா பாட்டோட பேர்லயே இருக்கு. ஆமா, கண்கள். இதுதான் இந்த பாட்டோட மைய கருவே. ரொம்ப சிம்பிள். அப்ப இது கண்கள் பத்தின ஒரு பாட்டுன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, இதோட பின்னணி என்ன? டைட்டிலோட மத்த பகுதிகளில் படம், அதுல நடிச்சவங்க, மியூசிக் டைரக்டர்னு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. அப்போ இது கண்கள் பத்தின ஒரு பாட்டு. இந்த படத்துல இருந்து இவங்க கூட்டணியில வந்திருக்கு. எல்லாம் சரி, ஆனா பாட்டோட வரிகள், அதுக்கும் நம்மகிட்ட ஒரு துப்பு இருக்கு. அதையும் பார்ப்போம். நமக்கு கிடைச்ச ஒரே வரி இதுதான். இதுக்கு நேரடி அர்த்தம் இல்ல, வெறும் சத்த மாதிரி தான் இருக்கு. வேற எந்த தகவலும் இல்லாததால இது அர்த்தத்தை விட ஓசையையும் தாளத்தையும் தான் குறிக்குது. வாங்க, நாம எப்படி இந்த முடிவுக்கு வந்தோன்னு ஒரு தடவை திரும்பி பார்க்கலாம். பாருங்க, பாட்டோட ஒரு வரி கூட தெரியாமையே தீம், படம், ஆர்டிஸ்ட்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு வார்த்தைக்கு முழு அர்த்தம் புரியறதுக்கு முன்னாடியே ஒரு கதை எப்படி உருவாகுதுன்னு பாத்தீங்களா?